بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء وإمام المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأزكياء الأكرمين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. صدق الله العظيم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கையான ரமலானுடைய மாதத்தில் ஒரு சங்கையான மிக புனிதமான பாக்கியமான இஃப்தாருடைய நேரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சிறுமிகளே, மாணவிகளே, இந்த இஃப்தாருடைய நிகழ்வை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளே, ஏற்பாட்டாளர்களே, ஆங்காங்கே இருந்து இதனை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த இஃப்தாருடைய நிகழ்வு விசேடமாக இஸ்லாமிய பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து இதற்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த வகையிலே உதவி ஒத்தாசைகளை பணமாகவோ, பொருளாகவோ, சிந்தனையினாலோ, உடல் உழைப்பினாலோ, உள்ளத்தினாலோ எந்தெந்த வகையில் எந்தெந்த உதவி ஒத்தாசைகளை புரிகின்றார்களோ அனைவர்களுக்குமான நல்ல கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவிலும் ஆகிராவிலும் கொடுத்தருள் புரிவானாக என்ற அந்த துஆவோடு இந்த உபன்யாசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, ரமலானுடைய புனிதமான இந்த மாதத்தின் கடைசி தருவாயிலே நாங்கள் இருக்கிறோம். இன்னும் 4 நாட்களிலே நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்துக்கு விடை கொடுக்க இருக்கிறோம். இன்னும் சில நாட்களிலே நாங்கள் புனிதமான ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை இன்ஷா அல்லாஹ் கொண்டாட இருக்கிறோம். இந்த நேரத்தில் கடைசி ரமலானுடைய கடைசி காலகட்டத்தில் நாங்கள் எவ்வாறு எங்களுடைய சிந்தனைகளை, எங்களுடைய அமல்களை, எங்களுடைய செயற்பாடுகளை எவ்வாறு ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு சில விடயங்களை இந்த குறுகிய நேரத்திற்குள் தொட்டு காட்டலாம் என்று ஆசைப்படுகிறேன். நாங்கள் எங்களுடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்தை அடைகிறோம். ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே நாங்கள் 29 நாட்களோ 30 நாட்களோ எங்களால் முடியுமான அளவு அமல் இபாதத்துக்களை அதிகம் செய்து பகற்காலங்களிலே நோன்பு நோற்று இரவு காலங்களிலே நின்று வணங்கி எங்களால் முடியுமான தான தர்மங்கள், ஜகாத், சதகா, சதகத்துல் ஃபித்ர் போன்ற தான தர்மங்களை கொடுத்து இப்படி பல இன்னொரு அமல்களை நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே பிரத்யேகமாக செய்கிறோம். உதாரணமாக இஃப்தாருடைய இந்த வேலைகள் ரமலான் இல்லாத காலங்களிலே இது செய்யப்படுவது மிகவும் குறைவு. ரமலானுடைய காலத்துல தான் இந்த மாதிரியான இபாதத்துக்களை, அமல்களை நல்லெண்ணத்தோடு பலரும் பல வகையிலே செய்கின்றார்கள். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு அமல்களை கொண்டு சுன்னத்தான, பருளான, பிரத்யேகமான ரமலான்ல நோன்பு பிடிப்பது ரமலான்ல மட்டும் தானே பருவு. அதே மாதிரி இரவு காலங்களிலே தராவீஹ் தொழுகை ரமலானுடைய காலங்களிலே மட்டும் தானே சுன்னத்து.
இது மாதிரி எத்தனையோ அமல்களை ரமதானுக்கு தந்து அல்லாஹ் சங்கைப்படுத்தியதன் நோக்கம் இந்த ரமதானின் மூலம் என்னுடைய அடியார்கள் முத்தகீன்களாக மாற வேண்டும் என்பதுதான். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூட சொல்கிறான், எப்படி இந்த நோன்பை உங்கள் மீது கடமையாக்கினோமே நீங்கள் முத்தகீன்களாக தக்வா உடையவர்களாக மாற வேண்டும், தக்வா உடையவர்களாக நீங்கள் மிளிர வேண்டும், வளர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பை கடமையாக்கியதன் நோக்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாங்கள் பெருநாளை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறோம், ரமலானுடைய மாதத்துக்கு விடை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் ரமலானை அல்லாஹ் தந்ததன் நோக்கம் எங்களால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாய தருணத்தில் நாங்கள் இருக்கிறோம். கடைசி கட்டம் ரமலானுடைய மாசம் கடைசி தருவாய். ஒரு ஹதீஸ் வார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம், நிச்சயமாக அமல்கள் அதனுடைய கடைசியை வச்சுத்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். சில பேரு அவருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டா அவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர்கள் இபாதத்தோடு பள்ளிவாயலோடு தான தர்மங்கள் செய்து இன்னும் மக்களோடு நல்ல முறையில நடந்து கொண்டு இருப்பார். ஆனா அவங்களோட கடைசி கட்டம், அவங்க வஃபாத்தாகிறதுக்கு கொஞ்சம் காலங்களுக்கு முந்தி அவங்களோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எடுத்து பார்த்தா துன்யாண்டு வைத்து அல்லாஹ்வை மறந்து இபாதத்துக்களை மறந்து அமல்களை மறந்து குணத்தை இழந்து அவர் வஃபாத்தாக இருப்பார். அல்லாஹ் காப்பாற்றணும் இந்த நிலைமையை விட்டு. அதே மாதிரி இன்னும் பல ஆட்களை நாங்க பார்க்கிறோம் வாழ்க்கையில, அவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை, வாலிப கால வாழ்க்கை அவங்களோட மிக மோசமானதாக இருந்திருக்கும். பாவங்கள்லையும் அல்லாஹ்வை மறந்து இஸ்லாத்துடைய போதனைகளை மறந்து இபாதத்துகள்ல நாட்டம் இல்லாம ஒரு மோசமான முறையில் அவங்களோட வாழ்க்கை அமைந்திருக்கும். ஆனா அவங்களோட கடைசி கட்டத்தை எடுத்து பார்த்தால் அவங்க வஃபாத்தாகிறதுக்கு முந்தி உள்ள சில காலங்கள்ல அவங்க சாலிஹான அமல் செஞ்சு மக்களோட நல்ல முறையில நடந்து கொண்டு நல்ல குணத்தோட நல்ல அமல் இபாதத்தோட ஹஜ்ஜும்ராவோட தான தர்மத்தோட நோன்புகளோட அவர் வஃபாத்தாக இருக்கும். இந்த ரெண்டு ஆட்கள், ஒரு ஆட்கள் யாரு ஆரம்பம் நல்லம் கடைசி மோசம், இன்னும் சில ஆட்கள் யாரு ஆரம்பம் மோசம் கடைசி நல்லம். இந்த ரெண்டிலே இஸ்லாம் வரவேற்கிற அல்லது இஸ்லாம் யார நல்ல மனிதராக பார்க்கிறா கடைசியில நல்லா இருந்தவர். ஆக முக்கியம் எந்த ஒன்றிலே கடைசி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துஆக்கள்ல ஒன்றுதான் ஹுஸ்னுல் ஹாத்திமாவத்தா நாயனே, யா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுஸ்னுல் ஹாத்திமா, அழகான முடிவு. நாங்க நல்லா வாழ்றோம், நல்ல இபாதத்தோடு இருக்கிறோம், நல்ல அமல்களை செய்கிறோம், ஆனா கடைசி மோசமா பைத்துட்டா அல்லாஹ் காப்பாத்தோனும். எங்களோட மறுமை வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை எல்லாம் படுபயங்கரமாக இருக்கும். எனவேதான் எந்த ஒரு அமல்ல எந்த ஒரு இபாதத்திலே கடைசி நாங்க சரியா பேணிக்கொள்வோம். இந்த ரமலானுடைய மாதத்துல ஆரம்ப கட்டங்கள்ல நாங்க அழகான முறையில அமல் இபாதத்தோடு பள்ளிவாசலோடு இருக்கின்ற நாம் இன்றைய சமூகத்துல பெரும்பாலானவங்க ஒரு தவறு தான். இது ரமலான் கடைசி கட்டமாக கொள்ள பெருநாள் உடுப்பெடுக்கிறதுக்கும் வேற வேற வேலைகளுக்கும் கூட நேரத்தை வீணடிக்கிற அமல் இபாதத்து நோன்பு மட்டும் பிடிச்சு கொண்டு இருப்பாங்க சில பேரு. ஆனா ராவட்டிய இபாதத்துகள் ஒன்றுமே இல்லை. எனவே இந்த இருக்கின்ற இந்த 3-4 நாட்களையாவது கழித்த நாட்களை எங்களால் ஏண்டியமாறு முயற்சி செஞ்சு நாங்கள் அழகாக கழித்திருக்கிறோம். இருக்கிற இந்த நாட்களை முழுமையாக எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமல்களை சரியான நேரத்துல சரியான முறையில நாங்க இந்த 4 நாளாவது இந்த 3 நாளாவது செய்யறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இதை இன்றைய இந்த பயானுடைய முதலாவது உபதேசமாக எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாட்களை முழுமையாக அல்லாஹும் ரசூலும் எதை விரும்புவார்களோ அதை மட்டுமே செய்வோம். அதை மட்டுமே பகலுக்கு நோன்பு பிடிக்கிறதோட குர்ஆன் ஓதுவோம், சதகாக்கள் முடியுமான முறையில செய்வோம். இரவு காலங்கள்ல அவ்வல் ஜமாத்துக்கு மகரிப் இஷாவை தொழுவோம். இஷாவுக்கு வந்து தராவீஹ் 20 ரக்காத்தையும் ஜமாத்தோடு தொழுவோம், வித்ர ஜமாத்தோடு தொழுவோம், தஹஜ்ஜத்து கிளம்பி தஹஜ்ஜத்தை தொழுவோம். இந்த 4-5 நாளாவது நாங்க ஜமாத்தோடு தொழ முடியுமான தொழுகைகளை அவ்வல் ஜமாத்துக்கே வந்து நாங்க தொழுவோம் என்று நான் திருசங்கற்பம்.
அதே மாதிரி அமல் இபாதத்துகளை கூட்டிக் கொள்ற மாதிரி முடியுமான அளவு ஆக முக்கியமான ஒரு இபாதத்தான் இந்த ரமதான்ல, அதுவும் குறிப்பாக விசேடமாக செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தான் குர்ஆன் திலாவத். குர்ஆன் திலாவத் என்பது முஸ்லிம்கள்கிட்ட இருந்து இல்லாம போகாம பாதுகாக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் இல்லாத உள்ளம், குர்ஆனோடு சில பகுதிகளாவது அவனுடைய உள்ளத்திலே இல்லை என்றால், குர்ஆனோடு அவன் தொடர்பில்லை என்றால், அவனுடைய உள்ளம் பாலடைந்த வீட்டுக்கு சமனானது என்று சொன்னார். குர்ஆனோடு எங்களுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ரமலானில். இந்த தொடர்பு ரமலான் அல்லாத காலங்களிலும் குர்ஆனை விட்டு பிரியாமல் எங்களை பாதுகாக்கும். ரமலான் எல்லாம் அதிகமாக குர்ஆனை ஓதுறது, குர்ஆனை படி விளங்குறது, குர்ஆன் படி நடக்கிறது, குர்ஆனை சரியாக சொல்லித்தார அறிஞர்கள் சொன்னபாடி நாங்களோட வாழ்க்கையை ஒழுங்கமைத்துக் கொள்வது, இதற்காக ரமலான்ல கூடுதல் முயற்சி செய்கின்ற போது ரமலான் அல்லாத காலங்களிலும் குர்ஆனை விட்டு பிரிகின்ற நிலையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். எனவே இரண்டாவது பாயிண்ட் என்ன, இந்த பயான்ல இருக்கின்ற நாட்கள் அதிகமாக குர்ஆன் ஓதி, ஏற்கனவே குர்ஆன் ஓதினதுகளை இந்த ரமலான்ல நாங்க ஹதியா செஞ்சு தமாம் செஞ்சு எங்களுடைய குடும்பத்துல மரணித்தவர்கள், எங்களோடு இருந்து வாழ்ந்து விட்டு மன்னரைக்கு சென்றவர்கள், அவர்களுக்காக இந்த ரமலான் மாதத்துல நீங்க அதை ஹதியா செய்யலாம். யோசிக்கப்படாது. நாங்க குர்ஆன் ஓதுறதானே, ஓதின குர்ஆனை இன்னொருத்தருட பேர்ல ஹதியா செஞ்சா, இன்னொருத்தருக்கு அதனுடைய நன்மையை சேர்த்து வைக்கிறதாக நாங்க ஈசால் கவாபி செஞ்சா அதனுடைய நன்மை அவருக்கு பைத்திடும், அப்ப எங்களுக்கு இல்லையே என்ற ஒரு டவுட் வரும். அப்படி இல்லை. யாருக்காவது நாங்க ஒரு நல்ல வேலையை செஞ்சு கொடுத்தா அது செஞ்சவருக்கும் அதற்கான கூலி உண்டு, நாங்க யாருக்கு செய்யறோமோ அவருக்கும் அதற்கான கூலி உண்டு. அல்லாஹ் தயாளமானவன், அல்லாஹ் கிள்ளி கொடுக்க மாட்டான், அள்ளி கொடுப்பான். எனவேதான் நாங்க அதுல சந்தேகப்பட தேவையில்லை. எங்கட குர்ஆனை எங்கடது சதகா கொண்டு, எங்கட நோன்பை கொண்டு, எங்கட ஹஜ் உம்ராவை கொண்டு யார் யாருடைய பேர்ல நாங்க இந்த அமல்களை செஞ்சு நாங்க சேர்க்கணும் என்று நியத்து வைக்கிறோமோ அவங்களுக்கும் அந்த நன்மை போய் சேரும். யார் அந்த நன்மையை செய்யறாரோ அவருக்கும் அது சேரும். எனவேதான் இந்த ரமலானுடைய மாதத்துல எங்கட குடும்பத்தாக்களுக்கு உடுப்பெடுக்கிற மாதிரி, எங்கட குடும்பத்தாக்களுக்கு சாப்பாட்டுக்கு யோசிக்கிற மாதிரி, இஃப்தாருக்கு சஹருக்கு யோசிக்கிற மாதிரி, எங்கட குடும்பத்துல எங்களோட வாழ்ந்துட்டு மௌத்தானவங்களையும் நாங்க யோசிக்கணும். அவங்களுக்கு உடுப்படுத்தி கொடுக்கல, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, அப்ப அவங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? அவங்களுக்கு தான் இந்த குர்ஆன் திலாவத் அதிகமாக இந்த ரமலான்ல ஓதி சதகாக்களை செஞ்சு அவங்களோட பேர்ல ஹதியா செஞ்சு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிற, யா அல்லாஹ் இந்த ரமலான்ல நாங்க கேட்கிறோம், எங்களோட வாழ்ந்துட்டு மரணித்து எங்களோட குடும்பத்தவர்களுக்கு நீ நல்ல வாழ்க்கைய கபர்ல மறுமையில கொடுப்பாயா. கட்டாயம் ரமலான்ல எல்லாரும் செய்யும். அதே மாதிரி இந்த ரமலான்ல அமல் இபாதத் குர்ஆன் திலாவத் இதுல நாங்க எங்களை மேம்படுத்திக் கொள்வது போன்றும் ஆக முக்கியமான இன்னொரு சப்ஜெக்ட் தான் குணம், அஹ்லாக்க பலப்படுத்திக் கொள்வது. ஏனென்றா இந்த ரமலானுடைய மாதம் அதற்குள்ள பேறுகள்ல ஒன்று ஷஹ்ரு ஸப்ர், பொறுமையின் மாதம். ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய ஆக முக்கியமான ஒன்று. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், சூரா பக்ரான்ல ஒரு இடத்துல சொல்கிறான், எப்படி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்வை அழையுங்கள், அல்லாஹ்விடம் உதவி கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான்? நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். இந்த பொறுமை என்றா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும். பொறுமை என்றா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம வாழ்றது. நான் பொறுமையா இருந்துச்சுன்னு சொன்னா அது பொறுமை இல்லை. கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், நோய் வரும், துன்பம் வரும், குழப்பம் வரும். அந்த நேரத்துல நாங்க எப்படி இருக்கணும்? அல்லாஹ் எப்படி இருக்கிறத விரும்புவான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பதை விரும்புவார்கள் என்று அறிந்து அப்படி இருப்பதுதான் பொறுமை. பிரச்சனைகளின் போதும், குழப்பங்களின் போதும், நோய்களின் போதும் அந்த நேரத்துல நாங்க இருக்க வேண்டிய நிலையில எப்படி அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான முறையில் நாங்க இருக்கிறோமோ அதுதான் பொறுமை. சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கிறது, துனியாவுடைய விஷயங்கள்ல நாங்க பிரச்சனைப்படாம இருப்பது, ஆகிரத்துடைய விஷயங்களாக இருந்தா நாங்க விட்டு கொடுக்காம எப்படியாவது எங்கட அமல்களை எங்கட இபாதத்துகளை கூட்டிக் கொள்ள முயற்சி செய்வது, இதன் போது வருகின்ற பிரச்சனைகளை சகித்துக் கொள்வது, இதுதான் பொறுமை. எனவேதான்
இதே சூரத்துல் பக்கரால இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. திரும்ப அல்லாஹ் அதே இடத்துல சொல்றான், எப்படி நீங்க பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று சொல்லிட்டு, வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். அப்படி இருக்கிறது பெரிசி, அப்படி இருக்கிறது பாரம் சிலாக்களுக்கு, இல்லா அலல் ஹாஷிஈன், அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றவர்களை தவிர. பொறுமை என்று எங்களுக்கு சும்மா வாயால செல்லும், ஆனா எங்களுக்கு முழுக்கு வந்தா தான் தெரியும். சிலவன் சொல்லு, சில பிரச்சனை நடந்த நேரம் கொஞ்சம் பொறுமையா அறியுங்கன்னு அட்வைஸ் பண்ணினா உங்களுக்கு வந்தா தான் தெரியும் என்று சொல்லுவாங்க. உண்மைதான், அவங்களுக்கு தான் அவங்களோட பிரச்சனை வந்தா தெரியும். ஆனா அல்லாஹ் சொல்லுக, பொறுமையாக இருக்கிறது எல்லாருக்கும் மேலா, அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றவர்களை தவிர மற்றவங்களுக்கு ஏலா. பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுது. எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா என்ன செய்யறது, நோய் வந்தா ஆட்ட போறது என்று யோசிக்கிற எல்லாம தொழுது பார்ப்போம், 2 ரக்காத்து அல்லாஹ்ட்ட கேட்டு பார்ப்போம், நாங்க நோம்பு பிடிச்சு பார்ப்போம். இந்த ஆயத்துக்கு வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா என்ற இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸரீன்கள் இந்த சபர் என்ற சொல்லுக்கு சொல்றாங்க, இத அல்லாஹ் இதுல சொல்கிறான் எதை தெரியுமா, சபர் என்றதை கொண்டு நோம்பைத்தான் சொல்கிறான். நோம்பை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்க அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். அல்லாஹ்விடத்துல நாங்க கேட்கிற நேரம் ஒரு நோம்பு பிடிச்சி, இப்ப ரமலான் அல்லாத காலங்கள்லையும் இந்த நோம்பு எங்களுக்கு ஃபர்லாக்கி வச்சிச்சிய காரணம், எங்கட வாழ்க்கையில நோம்பு பிடிச்சது கட்டாயமாக்கி வச்சிச்சிய காரணம் ரமலான் காரணங்கள் உண்டு. ரமலான் அல்லாத காலங்களிலும் இவருக்கு நோம்பு பிடிக்கிறது கஷ்டமா இருக்கப்படாது. சரி, ஒரு பிரச்சனையா ஒரு நோம்பு பிடிச்சு பார்ப்போம், 3 நோம்பு பிடிச்சு பார்ப்போம், அல்லாஹ்ட்ட கேட்போம், நோம்ப பிடிச்சு தொழுது பார்ப்போம், சுஜூதுல கேட்போம். இப்படியான ஒரு எண்ணம் ஒரு மனிதனுக்கு வருமாக இருந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்னாவது அவருக்கு வர ஐடியா, அவருக்கு கோல் எடுப்போம், இவருக்கு கோல் எடுப்போம், அவரோட பேசுவோம், அடுத்த ஆளுக்கு கூப்பிடுவோம். இந்த ஐடியா வர முடிய ஒருத்தருக்கு 2 ரக்காத் தொழுவோம் என்ற ஒரு ஐடியா வருதா, அவர்தான் அந்த ஹாஷிஈன், அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்கள் இந்த கூட்டத்துக்கு வார். எனவே இந்த மாதத்துல குணத்துல நாங்க எங்களை வளப்படுத்திக் கொள்ளணும். அதுல ஒன்னாவது இந்த ரமலான் படிச்சுத்தார ஒரு குணமே பொறுமைதான். அது அடுத்து ஒன்னொண்டா சொல்லி கொண்டு வாரன், கேட்டுக்கோங்க. இஃப்தாருடைய நேரம் எல்லாருக்கும் வேற வேற யோசனைகள் போகும், என்னாலும் இது நல்லா உள் வாங்கிக்கோங்க. இந்த நல்ல நேரத்துல எனக்கு சரி நாங்க அறிந்து அதன்படி எங்களோட வாழ்க்கை ஒழுங்கமைத்துக் கொள்ள முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அந்த நியத்தோட கேளுங்க. அப்ப நாங்க இபாதத் கூட்டிக் கொள்றது, குர்ஆன் திலாவத் செய்யறது, எங்கட குடும்பத்தவர்களுக்காக பெருநாளைக்கு நாங்க என்னென்ன வேலைகள் செய்யறோமோ அது மாதிரி எங்கட குடும்பத்துல இருந்து வாழ்ந்து மரணித்து போனவர்களுக்காக நாங்க நல்ல அமல்களை செஞ்சு ஹதியா செய்யறது, அதே மாதிரி நல்ல குணத்தை எங்களுக்குள்ளுக்கு மேம்படுத்திக் கொள்வது, அதிலே முக்கியமானது பொறுமை. இந்த மாதம் எங்களுக்கு கற்றுத்தருவதே பொறுமைதான். நீங்க பகல் நேரத்துல சுட சுட ஒரு பிரியாணி சகன் இருந்தாலும் நீங்க திண்டா உங்களுக்கு இவ்வளவு தருவோம் என்று யார் சரி சொன்னாலும் நாங்க பகல்ல தின்ன மாட்டோம். இந்த காலம் ஏன் ஒரு கட்டுப்பாடு, அல்லாஹுக்காக என்ற கட்டுப்பாடு, அந்த எண்ணம் வரும். நாங்க நோம்பு பிடிச்சு அல்லாஹு தஆலா ஹதீஸ் குத்ஸிலே கூட சொல்கிறான், அஸ்ஸௌமுலி, நோம்பு எனக்குரியது, வான அஜ்ஸி பிஹி, அதற்கு நானே கூலி கொடுப்பேன். அப்படி என்றா நோம்பாளி நோன்பு நோட்பது என்பது அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள ரகசியம். ஆக்கள்கிட்ட போய்க்கு நோம்புன்னு சொல்லி ஆக்கள் இல்லாத நேரத்துல தண்ணியை குடிச்சலாம், ஆனா அல்லாட்ட மறைச்சேலாம், அல்லாட்ட மறைச்சேலாம். ஒருவன் நோம்பாக இருக்கிறான், நோம்போடு இருக்கிறான் என்பது என்றா அவனுக்கும் அல்லாவுக்கும் இடையிலே மட்டும் தெரிந்த ஒரு ரகசியம். உண்மையிலே அவன் நோம்பு நோட்டிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நிரப்பமான கூலியை கொடுப்பான். எனவே நாங்கள் பிரியாணி சகன் இருந்தாலும் அல்லது எங்களுக்கு விருப்பமான ஒரு ஃபேவரட் ஃபுட் கொண்டு இருந்தாலும் ஒரு நல்ல உணவு கொண்டு இருந்தாலும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் பகல்ல. அல்லாஹுக்காக நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். இந்த எண்ணம் ஒவ்வொரு கட்டத்திலையும் எங்கள்கிட்ட வரணும். இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கும். அப்படியே 30 நாள் நோம்பு பிடிச்சு தராவி தொழுது பெருநாள் கொண்டாட்ட அடுத்த ரமதான் வரங்காட்டி சும்மா ஒகேண்டு வாழ இதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த கூட்டத்தை விட்டும் ஒவ்வொரு ரமதான் வர வர ஒவ்வொரு குணங்கள் எங்கள்கிட்ட கூடணும், அல்லாஹ்வுடைய தொடர்பு கூடணும். இல்லாட்டி ரமதானை நாங்க சரியா பயன்படுத்தினதாக மாறாது. எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்துல ஆக முக்கியமாக எங்களோட குணங்களை பலப்படுத்திக் கொள்வதில் அல்லாஹுக்காக என்ற எண்ணத்தில் பொறுமையாக இருக்கிறது. அடுத்தது, எந்த ஒன்றையும் நாங்க
இஹ்லாஸோட செய்யறது. தத்தகூன் என்னல்லா சொன்னானே, தக்குவாவுடையவர்களாக மாறணும் என்றது. இஹ்லாஸ் ஆக முக்கியம். விசேஷமாக பெண்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் இது, நல்லா கேட்டுக்கணும். இன்றைக்கு பெண்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனை தான். எங்க வீட்டுல இருந்துச்சு ஆம்பளைகள் தராவீஹுக்கு போற, எங்க வீட்டுல இருந்துச்சு ஆம்பளைகள் எல்லா இபாதத்தும் செய்த, வீட்டுல குர்ஆன் ஓதுற, எங்களுக்கு டைம் இல்லை. நாங்க அவங்களுக்கு ஆக்கி போடணும், அவங்களோட உடுப்பு கழுகணும், அவங்களோட உடுப்பு அயன் பண்ணி கொடுக்கணும், பள்ளிக்கு போறோம்னா அந்த வேலையில செய்யணும். எங்களுக்கு தராவீஹுக்கு போறதுக்கோ அல்லது வேற வேலை செய்யறதுக்கோ எங்களுக்கு நேரம் இல்லை. ஆனா உண்மைதான், இட்ஸ் ஃபேக்ட். ஆண்கள் அமளிபாதத் செய்யறதுல கூட ஈடுபாடு இருந்தாலும் பெண்களுக்கு நேரம் எடுத்து நிறைய பெண்கள் செய்யறாங்க அமல்கள். ஆனா பெண்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா ஆண்களுடைய வேலைகளையும் பெண்கள் தான் செய்யும். ஆனா ஒன்றை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க செய்யக்கூடிய அமல், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல், இது சாதாரண செயல், உடுப்பு கழுவுறது, சோற கறியாக்குறது, சஹருக்கு உணவு செய்யறது, இந்த ஒரு செயலே செய்யும் போது உங்களுடைய எண்ணம் சரியானதாக சீரானதாக இருந்தா நீங்க செஞ்சு கொண்டிருச்சு அவ்வளவுக்கும் உங்களுக்கு நன்மைதா. சில நேரம் கணவன் தராவீஹ் தொழுவகையின் மூலம் கிடைக்கின்ற நன்மையை விட அதிகமான நன்மை உங்களுக்கு இதால கிடைக்க வாய்ப்பு இருச்சு. அல்லாஹ் போதுமான என்னத்தை சரியா வச்சுக்கணும். யா அல்லாஹ், அல்லாஹ்க்காக செய்யுது. மற்றவங்களுக்கு உதவி செய்யறது என்பது ஆக முக்கியம். உங்களுக்கு தெரியும், ஒரு பெண்மணி இருந்தால் அதிகமான நோன்பு பிடிச்சு அதிகமான அமளிபாதத்தை செஞ்ச ஒரு பெண்மணி, கடைசிக்கு அந்த பெண்மணி என்ன செஞ்ச, ஒரு ஒரு பூனைய கட்டி வளர்த்த, ஒரு பூனைக்கு சுதந்திரமா உடல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல அந்த பெண்மணியை பற்றி சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவள் நரகம் நுழைவாள். அல்லாஹ் பாதுகாப்பு. அல்ல இபாதத். ஆனா அவள், அந்த பெண் அந்த உயிரினங்களோடு ஒழுங்கா நடந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு முறை ஒரு பெண்மணி இதே மாதிரி அமளிபாதத் எல்லாத்திலேயும் தெளிவாக நல்ல அமல்தாரி, ஆனா அண்டை வீட்டாரோடு ஒழுங்கா நடந்து கொள்றாள் இல்ல. சுசுவாசமாக சொன்னார்கள், தகலன்னார், அவள் நரகம் நுழைவாள். பாதுகாக்கும். எனவேதான் நாங்க நினைச்சு கொண்டிச்சப்படாது, தொழோடும் 5 வக்து தொழோடும், நோம்பு பரதான நோம்புகளை பிடிக்கிறது, சுண்ணத்தான அமல்களை முடியுமான அளவு முயற்சி செய்வது, அதோட பிறருக்கு உதவி செய்கின்ற போது அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தோடு செய்கின்ற அத்தனை நேரமும் அமல் செய்ததற்கான கூலி எழுதப்பட்டு கொண்டேதான் இருக்கும். எனவேதான் இந்த ரமலானுடைய மாதத்துல நாங்க செய்கின்ற ஒவ்வொரு வேலைகள், எங்களுக்கு ஆம்பளைகளுக்கும் தான் பெண்களுக்கும் அதிகமா இருக்கும் பெரும்பாலும் வீடுகள்ல, இந்த வேலைகள் செய்யற ஒவ்வொரு நேரமும் நான் அல்லாஹ்க்காகத்தான் செய்யறேன். நீங்க கணவன் உடுப்பு ஏன் பண்றாரு என்றா இன்னொருத்தருக்காக, அதுவும் எஸ்பெஷலி ஒரு மாப்பிள்ளையோட உடுப்பை நீங்க ஏன் பண்ணி கொடுக்கன்னு சொன்னா, மாப்பிள்ளையை கவனிக்கிறது ஒரு பெரிய ஒரு பெண்களுக்கான ஒரு முக்கியமான கடமை. அப்ப அல்லாஹ் வச்சிருக்கிறானே, மாப்பிள்ளையை கவனிங்கோ என்று சொல்லி அல்லாஹ் பெண்களுக்கு வச்சிருச்சுதானே, அதுக்காக நான் செய்யறேன் என்ற எண்ணம் வரும். அந்த நியத்து தான் முக்கியம். உங்களுக்கு தெரியும், சஹீஹுல் புகாரில முதலாவது ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்து தான் அமல்களுக்கான கூலி வழங்கப்படும். எனவே எண்ணத்தை சரியாக அமைத்துக் கொள்ளும். அதே மாதிரி வீட்டுல நானா, தம்பியோ, வாப்பவோ, தாத்தவோ, யாருக்கோ ஏதோ ஒரு உதவி நாங்க செய்கிற நேரம் பிறருக்கு உதவி செய்வதை இஸ்லாம் வரவேற்கிறது, அல்லாஹ் விரும்புகிறான். எனவே நான் செஞ்ச நியத்தோடு அல்லாஹுக்காக நான் செய்கிறேன் என்ற நியத்தை நீங்க ஒழுங்கமைச்சு கொண்டா, செய்யற செயல் ஒன்றுதான். ஒருத்தர் பெரிய அலட்டி, இவருக்கு நான் வேலை செய்யறேன், வேற வேலை இல்லை, செய்ய வேற வழி இல்லாததுக்கு நான் செய்த எண்ணத்துல ஒருத்தர் வேலை செய்யறாரு. இன்னொருத்தர் அல்லாஹுக்காக நான் பிறருக்கு செய்யற நேரம் எல்லாம் அல்லாட இரக்கம், அல்லாட அன்பு பார்வை என்ன வேணும் வந்து கொண்டே இருக்கும் என்ற எண்ணத்தோட செய்யறார். 2 பேரும் செய்யற வேலை ஒன்றுதான், மாற்றல் ஒன்றுதான். அவர் ஏசி செய்யறார், இவ என்ன செய்யறார், அல்லாஹுக்காக என்ற இடத்துல செய்யறார். கூலி எப்படி வரும்? செயல் ஒன்றாக இருந்தாலும் 2 பேருக்கும் கொடுக்கப்படுகின்ற கூலி வித்தியாசப்படுகிறது. எதனால்? எண்ணத்தினால். எனவே எண்ணத்தை சரியாக அமைச்சு கொண்டா எங்களுக்கு கஷ்டம் இல்லை, எங்களுக்கு இது பெரிய ஒரு பாரமாக விளங்காது. அல்லாஹ் கூலி தந்து கொண்டிருக்கிறானே என்ற எண்ணத்தை நாங்கள் அமைச்சுக்கணும். இந்த நோன்புல அதை வளப்படுத்திக்கிறோம். அதே மாதிரி ஆக முக்கியமான இன்னொன்றுதான், இந்த ரமலானுடைய மாதத்துல அதிகமாக சதகா செய்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி 10 வந்தா வீசக்கூடிய காற்றை விட வேகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா செய்வார். காத்து இப்ப இங்க இருந்தா அடுத்த செகண்ட் எங்கன்னு தெரியும்.
எங்கட சவுண்ட் இப்ப நான் பேசுறது உங்களோட காதுக்கு கொண்டு வர்றது காத்து அலைதான், காத்து ஸ்பீட். இந்த காத்தை விட ஸ்பீடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் கடைசி 10 அதிகமாக சதகா செய்வார். கிடைச்சா கொடுத்தாச்சு, யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இந்த கடைசி 10 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ், வேற எந்த நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எந்த நாளும் முயற்சி செய்யாத அளவு கடைசி 10 அதிகமாக அமல் செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது இந்த கடைசி 10 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல் செய்ய முயற்சி செய்வது போல வேற எந்த காலத்திலையும் அமல் செய்வதாக நாம் பார்த்ததில்லை என்று அவர்கள் அறிவிக்கிறார். எனவேதான் இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளணும், இருக்கக்கூடிய இந்த 2, 3, 4 நாள்ல எங்களோட வாழ்க்கை சரியா ஒழுங்கமைச்சு கொள்ளணும், நல்ல குணத்தை வளர்த்துக் கொள்ளணும். அமல் இபாதத்துகள் இருக்கின்ற இந்த நாளும் இவ்வளவு நாள் செஞ்சதை விட அதிகமாக அமல்களை கூட்டுறது, குர்ஆனை சரி ஓதுறது, அல்லது திக்ர் ஓதுறது, திக்ர் செய்யறது, குர்ஆனை ஓத தெரியாட்டி அதை படிக்கிறது. இந்த ரமதான்ல நாங்க அதை அதிகப்படுத்திக் கொள்ளணும். இருக்கிற இந்த 2-3 நாள், இந்த 2-3 நாள்லயாவது எங்கட அமல்களை கூட்டிக் கொள்றதோட, எங்கட குணங்களை, நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்றதோட, விசேஷமாக பொறுமை, அல்லாஹுக்காக என்ற எண்ணம், இந்த மாதிரியான நற்குணங்களை நாங்க வளர்த்து கொள்றதோட, அதே மாதிரி ஆக முக்கியமான ஒன்றுதான் பெருநாள் வருது. இந்த பெருநாளுடைய தினத்துல அதுக்கமே சில சுண்ணத்துக்கள் இருக்கின்றன. பெருநாள் தொழுகிறதுக்கு ஒரு ரோட்ல வாரது, முடியுமாக இருந்தா வந்த ரோட்ல இல்லாம வேறொரு ரோட்ல வீட்டுக்கு போறது, புத்தாடை அணிகிறது, குளிச்சு சுத்தமாக இருப்பது, அதெல்லாம மனம் பூசுறது, அதே மாதிரி எங்களுடைய உறவினர்களுக்கு போறது, வாழ்த்து சொல்றது, அதே மாதிரி எங்களுடைய குடும்பத்திலிருந்து மரணித்தவர்களுக்காக அந்த பெருநாள் தினத்துல போய் ஜியாரத் செய்வது, இதெல்லாம் முக்கியமான சுன்னத்தான விஷயங்கள் பெருநாளுடைய நாட்கள்ல நாங்க செஞ்சு கொள்வோம். எனவேதான் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் சரியான முறையில பயன்படுத்தி உண்மையான முத்தகீன்களாக இந்த ரமலானை கொண்டு உண்மையான பயன் பெற்றவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஆக்கி வைப்பானாக. இன்னும் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய பெற்றார்கள், உற்றார்கள், ஆசிரியர்கள், உஸ்தாதுமார்கள், உலக முஸ்லிம் முஃமின்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இஃப்தாருடைய இந்த நேரத்திலே நாங்கள் கேட்கிறோம், நாயனே இந்த மஜ்லிஸுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. இந்த இஃப்தாருடைய நிகழ்வுக்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த வகையில உதவி ஒத்தாசைகள் செய்தார்களோ அவர்களுடைய உதவி ஒத்தாசைகளை கபூல் செய்து அவர்களுக்கான பரிபூர்ணமான கூலிகளை துனியாவிலும் ஆஹிராவிலும் கொடுத்தருள் புரிவாயாக. இங்கு என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டதோ அவை அனைத்து முன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஹக்கான விடயங்களாக ஆக்கி வைப்பாயாக. அவற்றை எடுத்து நடக்கக்கூடிய நல்லவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. இந்த ரமலானுடைய மாதத்திலே யார் யாருக்கெல்லாம் ரஹ்மத்து செய்து உன்னுடைய பாவ மன்னிப்பை வழங்கி நரக விடுதலையை வழங்கி மேலான சுவர்க்கத்தை கொடுக்கிறாயோ அப்பேற்பட்ட நல்லோர்களுடைய கூட்டத்திலே, முத்தகீன்களுடைய கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் முன்னிட்டு அருள் புரிவாயாக. எங்களுடைய துஆக்களை இந்த இஃப்தாருடைய நேரத்துடைய பரக்கத்தை கொண்டும், ரமலான் மாதத்துடைய சிறப்பை கொண்டும், கடைசி 10 நாட்களுடைய பரக்கத்தை கொண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹுர்மத்தை கொண்டும், ஏனைய நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய பொருட்டை கொண்டும் கபூல் செய்து அருள் புரிவாயாக. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் வ பாரக அலா கைர் ஹல்கிஹி سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.